ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் பொட்டேட்டோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 6 தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட் டெம்பிளை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி உள்ளே இருக்க டிஎன்டி, அயனு, சேடிலு மற்றும் அங்கே இருக்க அயனு, காப்பர்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர போகிறோம். அதான் கைஸ் நம்ம வீடியோவில் போக போகிறோம். சரி, நம்ம இப்போ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ உள்ளே போயிடலாம். அதனால் ஸோ போடுற இன்ட்ரோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சாண்ட் பயாமையோ டெசர்ட் பயாமையோ தேடி போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே வரி மாறி வந்துட்டேன். இந்த குதிரை வேணாம், நமக்கு ராசியே இல்லாத குதிரை. இதை எடுத்துகிட்டு போய் தான் வந்து போனாலும் நம்ம செலித்தன்னு ஜாம்பிக்கிட்டலாம் தர்மட்டி வாங்கணும். பூனை வச்சிருந்தோமே க்ரீப்பர் வந்து வெடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஃபார்ம் கிட்ட. இந்த வாட்டி நமக்கு இந்த ஐடியாவே இல்லை கைஸ், இந்த சீனே இல்லை. இந்த வாட்டி நம்ம வந்துட்டு நம்ம கருப்பனை தூக்கிட்டு போகிறோம். சொல்லிகிட்டு இருக்கும்போது வேறு எவனையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இவனையும் மறுபடியும் போய் பார்க் பண்ணிடலாம். இப்போ பார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல குதிரை, அந்த வெள்ளை குதிரை எனக்கு தெரிஞ்சு நல்லா ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு நான் கோல்டன் ஹார்ஸ் சம்மர் மாற்றி வச்சேன். நான் போன வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக வந்துட்டு எல்லா விஷயம் பிரித்து வச்சேன். நம்ம கருப்பை 2 பேருக்கும் வந்துட்டு இந்த காப்பர் ஆர்மரை போட்டு, அந்த இவனுக்கு வந்துட்டு லெதர் ஆர்மரும், நம்ம வெள்ளையாக இருக்கவனுக்கு வந்துட்டு கோல்டன் ஆர்மரும் போட்டுருந்தோம். இப்போ கோல்டன் ஆர்மர் போட்டதுனால இவனை தூக்கிட்டு நம்ம போகிறோம் இப்போ டெசர்ட் பயாமிக்கு. வழக்கம் போல் நம்ம போட்டில் போனாலும் சரி, குதிரையில் போனாலும் சரி, நமக்கு மைண்டில் வர வேண்டிய ஒரே விஷயம் ட்ராவல் பண்ணாலே பாட்டு. இப்பயும் ஒரு பாட்டை போட போகிறேன், கேட்டு நீங்கள் கதை துடிங்க. அப்போ வரண்டா அப்பப்போ வரண்டா, அப்போ போறாண்டா இப்போ போறாண்டா, தோ இங்கே போறாண்டா போயின்னு இருக்காண்டா. அப்பா அப்பப்பா அப்பா 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 ஜிட்டி அப்பா பண்ணி எவ்ரிவேர். all I wanna say is அப்பா never come back. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேடிக்கிட்டே இருந்தோம் டெசர்ட் பயாமுக்கு. ஆனால் ஒரு டெசர்ட் பயம் கூட எனக்கு பார்க்கல. நான் உங்களுக்கு ஒரு டெசர்ட் பயாமுக்கு போனதுக்கு அப்புறமேட்டா காமிக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்துட்டு ஒரு டெசர்ட் பயாமுக்கு வந்துட்டேன். நம்ம கருப்பான கட்டி போட்டுருக்கலாம். ஏன் அப்படின்னா என்ன ஓடி போயிடுவான், பிரச்சனை. இப்போ அவன் அவுத்துட்டு போகிறதுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்டெலித்தனை பார்த்துட்டேன். காமெடியாக இருக்குது கைஸ். இங்கெல்லாம் மண்டியில் தொப்பி போட்டுக்கிட்டு இதுக்கு முஸ்லீம் மாதிரி மண்டியில் தொப்பி போட்டுருக்காங்க டெசர்ட் பயாம்லாம், ஸ்கெலித்தன்லேருந்து ஜாம்பிலேருந்து. பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வில்லேஜில் வந்துட்டு இருக்கிற கேரட் என்னென்ன விலை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா புதுசாக இருக்குது கைஸ் இந்த வில்லேஜு. ஆளுங்களும் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்காங்க. எல்லாம் ஷேக் கலவதின் மாரி இருக்காங்க. இப்போ நம்ம கருப்பணி இங்கே கட்டி போட்டுடலாம் ஃபென்ஸில், இல்லைனா இங்கே ஓடிடுவான். கட்டி போட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இங்கே என்னென்ன இருக்குது. இங்கே ஒரு வீட்டை திறந்துட்டேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. இன்னொரு வீட்டை திறக்கிறேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே ஆமாம். நீங்கள்லாம் ஏன்டா வீடு கட்டி வச்சுருக்கீங்க பிச்சைக்கார பசங்களாம்? ஏன்னா நீங்கள்லாம் வெளியே ரோட்லேயே படுத்து தூங்கலாம்டா. இங்கே ஒரு முயல்லாம் இருக்குது கைஸ், ஆனால் என்னத்துக்கும் பிரயோஜனப்படாதெல்லாம். நம்ம போய் கேரத்தை கொடுத்தா தின்னுட்டு மலை மேலேருந்து குச்சி செத்துரும். அதுக்கு தான் பிரயோஜனப்படும், வேறு எதுக்கும் பிரயோஜனப்படாது. போய் கொடுப்போம் கேரத்தை, நல்லா தின்னுட்டு மலை மேலேருந்து குச்சி செத்துரும். 2 பேரும் சத்து விளையாடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஒரு கேமலை பார்த்தேன். இந்த கேமல் மேலே ஏறி ரைட் பண்ணலான் இருக்கேன். இப்போ ரைட் பண்ணிட்டுருக்கோம். வந்துட்டு என்னன்னா பொறுமையாக போகுது. இந்த என்ஜின் எல்லாம் மாடு மாதிரி இருக்குது, புல்டோசர் மாரி. ஆனால் பொறுமையாக போகுது, நடக்கவே முடியல. தட்டக்கா புத்தக்கான்னு போகுது. இந்த என்ஜின் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். அடித்து கொண்டா கரியாரி கிடைக்கும். சரி வேணாம், இப்போ அடித்து கொண்டா கஷ்டமாக இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா பக்கத்துலேயே வந்துட்டு அயன் கோலம் நிற்கிறான். இதை அடித்து கொள்றத பார்த்தோன்னா அவன் நம்மளை அடித்து பறக்க விட்ருவான். அதனால் இதை விட்டுட்டு நம்ம மூடிக்கிட்டு நம்ம வந்து வேலை என்ன டெசர்ட் டெம்பிளை தேடணும். அதை போய் தேடிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஒரு டெம்பிள் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கருப்பனையும் கட்டி போட்டேன். பெட்டை வச்சு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா உள்ளே போயிட்டு செத்துட்டோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு நடுவில் ஒன்று பர்பிள் கலரில் இருக்குல்ல கைஸ், நீங்கள் விளையாடும் போதும் சரி, யார் விளையாடினாலும் சரி, அதில் மட்டும் காலை வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா சொர்ன்னு கீழே போய் ப்ரெஷர் பிளேட் இருக்கும், அடித்து குண்டு வெடித்து செத்துடுவீங்க. அதனால் நம்ம வந்துட்டு இனிமேல் சைலண்ட்டாக இறங்கிட்டு இறங்கணுன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே ஃபஸ்ட்டு கீழே ஒரு குழியை தோண்டிடணும். டார்ச் ஃபஸ்ட்டு வச்சிடணும். அப்புறம் வந்துட்டு ஒளிவட்டமாக இருக்கும். ஒளிவட்டமாக இல்லைனா கண்ணு தெரியாமல் எல்லையோ காலை வச்சு வெடித்து எல்லாம் நாசமாயிரும். இப்போ எல்லாத்தையும் ஒளிவட்டமாக ஆக்கி விட்டு, எல்லாத்தையும் ஒளிவட்டமாக ஆக மாட்டிச்சு, உள்ளே வச்சு விட்றலாம். அதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஒளிவட்டமாக ஆக்கி விட்றலாம். இப்போ வந்துட்டு என்னென்னா அப்படியே கீழே ஒரு பிளாக் நோண்டி அதுக்குள்ளே அப்படியே நம்ம குதிச்சிடணும் டபக்குன்னு, இல்லைனா செத்து போயிடுவோம்.
உள்ளே குதிச்சுட்டு அடியில் உடச்சி விட்டோன்னா அவ்வளோதான், ப்ரெஷர் பிளேட் டிசேபிள் ஆயிரும். இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை கைஸ், எந்த பாம்பும் வெடிக்காது. இப்போ நம்ம ஒரு சாண்டாக அப்படியே டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு நம்ம அடியில் இருக்க டிஎன்டிலாம் டிசேபிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு செஸ்ட்டாக நம்ம உடச்சி எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செஸ்ட்லேயும் உங்களுக்கு என்ன லூட் இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ செஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு என்சாண்டட் புக்கு போடு வேறு லெவலு. போன் நமக்கு நிறையா கிடைக்குது கைஸ். வீட்டுக்கு போய்ட்டு நம்ம நாய்க்கெலாம் நிறையா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. போன் எடுத்தாச்சு. டிஎன்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9 டிஎன்டி கிடச்சிருக்கு. இது என்னென்னா நம்ம வந்துட்டு மைண்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா ஆல்ரெடி ஒரு வீடியோவில், எபிசோட் 3ன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலனாலும் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவில் வந்து நம்ம மைண்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா, அது அடியில் போய்ட்டு கேவில் இதை வச்சு டம்மால் டுமில்னு வெடிச்சோன்னா ஏகப்பட்ட லூட் கிடைக்கும். இப்போ ஒன்று நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் கைஸ், டைம் வேஸ்ட் ஆகாது. இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு செஸ்ட்டாக உள்ளே இருக்க ஐட்டத்தெலாம் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். இது வந்து நான் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். மைண்ட் கிராஃப்ட் விளையாடும்போது உடச்சி ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாண்ட் எடுத்து ஒன்றா போட்டு அலேக்க பொறுமையாக மேலே ஏறி போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் மேலே வந்துட்டேன் டெம்பிளை விட்டு. ஒரு லூட்டியும் உள்ள கைஸ், எல்லா லூட்டியும் சுரண்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதனால் நம்ம கருப்பனை வந்துட்டு அந்த இதை உடச்சி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கருப்பனை. இப்போ வந்து நம்ம அப்படியே ரைட் பண்ணிட்டு கருப்பன் திரும்ப வரான் வழி மறிக்காதேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு அப்படியே வந்து ஸ்பீட் மூலம் நம்ம போகலாம். வழி மறிக்காதே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பூனைலாம் நம்மளே பார்க்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், குதிரையை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிடலாம். இல்லை என்னடா போனது ஒரு குதிரை வரது ஒரு குதிரைன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, போகும்போது வந்துட்டு நல்ல குதிரையோடு தான் போனேன். போகிற வழியில் என்னாச்சுன்னா சும்மா இல்லாமல் போயிட்டு நிறைய ஜாம்பியை ஸ்கெலிட்டன்லாம் வம்பிழுத்தேன், பில்லேஜரையும் கொஞ்சம் வம்பிழுத்தேன். எல்லாம் நம்மளை அடி பண்ணி பார்த்தா நம்ம குதிரையை அம்புட்டு சாவடிச்சிட்டானுங்க. ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க, மனுஷன் அவங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாண்ட் டெம்பிளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு ஃபிஷ் ஃபார்ம் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா வந்துட்டு 4 சைடும் 4 சைன் போர்டு வச்சுட்டு 2 ஓக் ட்ராப் டோரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஒரு மீனை விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் செய்ய போகிறோம். இதை செஞ்சாச்சு, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் பொட்டேட்டோ கேமர்.